ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது 15வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து அன்றைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருவதாக, பெரிய ஜாதியாக மாற்றுவதாக சொல்லி ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். ஆபிரகாமும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாம் போகக்கூடிய இடம் என்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு வந்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணினது போல உடனடியாக ஆசீர்வாதத்தை கொடுத்து விடவில்லை. அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு அநேக காலங்கள் அவன் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவதற்கு ஏறக்குறைய 25 வருடங்கள் அவன் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாவற்றையும் விட்டு வந்தான். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கிடைத்த பொழுது அதை அப்படியே விசுவாசித்தான். தேவனுடைய வார்த்தை அவனை தேடி வந்த பொழுது அந்த தேவ வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான். தேவனிடத்தில் எந்த முரண்பாடான காரியங்களை அவன் செய்யவில்லை. தேவனை துக்கப்படுத்தியோ தேவனை வேதனைப்படுத்தியோ அவன் ஒரு காலமும் அவனுடைய வாழ்க்கையில நடக்கவில்லை. அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவன் அவனுக்கு கட்டளையிட்ட அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். இவைகள் அனைத்தும் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பொழுதும், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனிடத்தில் வந்த போதும் அவனுடைய வாழ்க்கையில் உடனடியாக எவ்விதமான மாற்றங்களும் நேரிடவில்லை. 25 வருடங்கள் அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக அவன் காத்திருந்தான் என்று சொல்லி அன்றைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த 25 வருடங்கள் அவன் காத்திருந்த நாட்களிலே அவனுடைய குடும்பத்தாரை, அவனுடைய உறவினர்களை ஒருவேளை சந்தித்திருந்தால், என்ன ஆபிரகாம், ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணினார், எனக்கு தரிசனமானார், நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் எனக்கு காண்பித்த தேசத்துக்கு போகிறேன் என்று புறப்பட்டு போனாய், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கிறது கேட்டிருந்தால் அவனுக்கு அப்படி நிரூபித்து காண்பிப்பதற்கு, விளங்க பண்ணுவதற்கு அவனிடத்துல எவ்விதமான காரியத்தையும் தான் தேவனிடத்துல பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லத்தக்கதாக, தேவன் எனக்கு இதை தந்தார் என்று காண்பிக்கத்தக்கதாக எந்த விதமான ஆசீர்வாதங்களும் அவனுடைய வாழ்க்கையில் இல்லை. இருந்த போதிலும் வேத வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்கின்ற அந்த வார்த்தையை அவன் பொறுமை காத்து வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் பெற்றான். இன்றைக்கு தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக பொறுமையோடு காத்திருங்கள். ஏற்ற காலம் வரும் பொழுது, ஏற்ற நாட்கள் வரும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்வில் தன்னுடைய நன்மையை, தன்னுடைய விடுதலையை, தன்னுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு வாக்கு பண்ணின அனைத்தையும் அவர் நிறைவேற்றி உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? பொறுமையோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பொறுமையாக காத்திருங்கள், பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீங்கள் வெறுமையாக போவதில்லை, ஒன்றுமில்லாதவர்களாய் இருக்க போவதில்லை. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொண்டது போல நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ளுவதற்கு
எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.